அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு தந்த நம்மளுடைய முதல்வருக்கு முதல் பாத்தீங்கன்னா எங்களை வயிறார பசித்ததுக்காக ரொம்ப நன்றி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எண்ணுலம் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா வேலை பாக்குறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ராம்கி நிறுவனத்துக்கு எதுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா இதுல நிறைய நலத்திட்ட உதவிகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா காலையில எங்களால டீ கூட குடிக்காம வீட்டுல இருந்து வந்துருவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேலையில வந்து எங்களுக்கு காலையில உணவு கொடுத்து வயிறார பசியார எங்களை வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அது இல்லாத பாத்தீங்கன்னா எங்களுடைய வந்து மாதம் பாத்தீங்கன்னா வாடகை கட்ட முடியாம ரொம்ப அவதிப்படுறோம். நாங்க எங்களுடைய முதல்வருக்கு எல்லாத்துக்காக ரொம்ப முதல்ல வந்து நன்றி கடனை தெரிவிக்கிறோம். வாடகை கட்ட முடியாது. ஒவ்வொரு மாதமும் 5000 6000 ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வாடகைக்காரங்க வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏத்தினே இருக்கிறாங்க. ஆனா எங்களால வாடகை கட்ட முடியாம அவஸ்தைப்படுறோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து எங்களுக்கு தராங்க. அது இல்லாத எங்களுக்கு கடன் வந்து லோன் வந்து நிறைய இடத்துல லோன் வாங்கியிருக்கோம். அந்த லோன் வந்து பாத்தீங்கன்னா 6% வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம். எங்களை இந்த நிறுவனத்துக்கு நாங்க வேலைக்கு வந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்க முதல்ல ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம். பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவிக்காக நிறைய நலத்திட்டங்கள் தரேன்னு சொல்லி இருக்கிறாரு. எங்களுக்கு சீட்டு கொடுக்க இது பண்ற மார்க் கம்மியா எடுத்தாலும் தூய்மை பணியாளர்கள் பிள்ளைகளுக்கும் காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாத மருத்துவத்துல எங்களுக்கு உடல்நலம் எதுக்குமே எங்களுக்கு கேரண்டி கிடையாது. ஆனா இப்போ மருத்துவம் மூலமா எங்களுக்கு நிறைய சேஃப்டி, இதுல நிறைய முதலுதவி செய்யறாரு. கல்வி கடன்கள் தராரு, நிறைய உதவிகள். இப்ப நாங்க வேலை செய்யறோம், எங்க கணவர்களுக்கு வேலை இல்லைன்னா கூட மானியம் மூலியமா நிறைய உதவி செய்யறேன்னு இருக்கிறாரு. வீடு கட்டி தரேன்னு இருக்காங்க. வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு கட்டி தரேன்னு இருக்காங்க. அதற்காகவும் நன்றி. நிறைய நலத்திட்டங்கள் மகளிர் உரிமை தொகையிலிருந்து இலவச பஸ்ல இருந்து இன்னும் மகளிருக்கு நிறைய செய்யறாரு. அதற்காக மிகவும் நன்றி. முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அமைச்சர் இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம் சார். என் பேர் மணிமேகலை. இந்த முதலமைச்சர் பெருக்கிறதுக்கு கூப்பிட்டு கார்பரேஷன் வேலைக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப நல்லா மகிழ்ச்சியா இருக்குது. நாங்க நல்லபடியா பெருக்கிறோம். ஆனா மு.க. ஸ்டாலின் சார் எங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல எல்லா இதுலயும் எங்களுக்கு நல்ல உதவி பண்றாங்க. இதை நாங்க மறக்கவும் மாட்டோம். அந்த சாமியை வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க. நான் ஹஸ்பண்டே இல்லாத பொண்ணு தான் சார். ஆனா நான் மாசம் ஆனா 7000 ரூபாய் 8000 ரூபாய் வாடகை எடுத்து வைக்கிறேன். 2 ஆம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு பெருக்கிதான் சார் அந்த காசை வாங்கி வாடகை கொடுக்குறது சாப்பிடுறேன். எங்களுக்குலாம் ஒரு வீடு கொடுத்தாங்கன்னா அந்த சாமி இதை விட இன்னும் நான் கோயில் கட்டி கும்பிடுவேன் சார். இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல தெரியல சார். ஆனா அந்த மு.க. ஸ்டாலின் 100 வயசு வரைக்கும் நல்லா அவங்க அப்பாவை மாதிரியே வாழணும். அவர் அப்பாவை மாதிரியே அவர் 100 வயசு வரைக்கும் நீண்டு வாழணும் வாழ்த்துறோம் நாங்க. இதுக்கு மேல என்ன சார் பேசுறது? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும் அந்த சாமி. அதுதான் நினைக்கிறோம். எங்களுக்கு இந்த வேலைய சம்பளத்தை ஏத்தி எங்களுக்கு பெண் உரிமையை முன்ன கொண்டு வந்து அவர் நிறுத்தணும். அவ்வளவுதான் சார் என்னால கேக்குறேன்.